வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு பாதிப்பு, ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். மின் நுகர்வோர் எண்ணுடன் ஆதார் இணைக்க எதிர்ப்பு, மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது சுப்ரீம் கோர்ட். பாகிஸ்தானி என திட்டுவது மத உணர்வை புண்படுத்தும் செயல் அல்ல, உச்சநீதிமன்றம் அமர்வு உத்தரவு. இங்கிலாந்தில் முக்கிய ஆலோசனை, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டேவிட் லாமி சந்திப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களவை மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்தியாவில் அதிகரித்துள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு மக்களவை மறுசீரமைப்பு செயல்பட உள்ளது. இதனால் மக்கள் தொகை உயர்வை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து விவாதிக்க சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் காங்கிரஸ் உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் பங்கேற்கின்றன. கூட்டம் தொடங்கியதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தனது நிலையை தெரிவிக்கிறார். பின்னர் பிற கட்சி தலைவர்கள் பேசுகின்றனர். நிறைவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுகிறார். மின் நுகர்வோர் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழகத்தில் முதல் 100 யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணத்தை அரசே ஏற்றுள்ளது. இந்த மானியத்தை பெறுவதற்காக நுகர்வோர் தங்களின் ஆதார் எண்ணை மின் நுகர்வோர் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என தமிழக அரசு கடந்த ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து ரவி என்பவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனால் உச்சநீதிமன்றத்தில் 2வது முறையாக மேல்முறையீடு செய்தார். மனுவை நீதிபதிகள் அபய் எஸ் ஊஹா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் மின் நுகர்வோர் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்ற உத்தரவை மாநில அரசு அதன் கொள்கை முடிவாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இதில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று மனு தள்ளுபடி செய்தனர். பாகிஸ்தானி என திட்டுவது மத உணர்வை புண்படுத்தும் செயல் அல்ல என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் சேர்ந்த ஹரிநந்தன் சிங் என்பவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் சில தகவல்களை கேட்டிருந்தார். அவர் கேட்ட தகவல்களுடன் சென்ற அரசு ஊழியரை அவர் பாகிஸ்தானி என திட்டியுள்ளார். இதையடுத்து அவர் மீது 5 பிரிவுகளில் குற்றச்சாட்டுகளை விசாரணை நீதிமன்றம் பதிவு செய்தது. ஹரிநந்தன் சிங் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். அங்கு அவரின் முறையீடு ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஹரிநந்தன் சிங் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திரா சர்மா அமர்வு விசாரித்து தீர்ப்பளித்தது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஹரிநந்தன் சிங் தவறான நோக்கத்தில்தான் கூறியுள்ளார் என்பது தெரிகிறது. எனினும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் 298வது பிரிவில் வழக்கு பதிவு செய்ததை ரத்து செய்கிறோம் என்று தீர்ப்பளித்தனர். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் மற்றும் அயர்லாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் பிரிட்டன் வாழ் இந்தியர்களை சந்திக்கிறார். இந்தியா பிரிட்டன் இடையே தாராள வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் துவங்கியுள்ளன. மேலும் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் ஜெய்சங்கர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள தூதரகங்களுக்கு திறந்து வைக்கிறார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணியா என்ற கேள்விக்கு இது அவசரத்தில் பேசும் சப்ஜெக்ட் அல்ல என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்களில் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வரவிருப்பதாக தெரிவித்தார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணியா என்று செய்தியாளர்கள் வினவியதற்கு இது அவசரத்தில் பேசும் சப்ஜெக்ட் அல்ல என்றும் இந்த கேள்விக்கு பிறகு பதில் அளிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மரியாதை கொடுத்தா நிக்கிறேங்க ஐயா. அவசரத்துல பேசுற சப்ஜெக்ட் இல்ல. நான் சென்னை போயிட்டு நாளைக்கு 4 மணிக்கு பத்திரிகையாளர் ஓட்டுகள் சிதறாமல் அனைத்து கட்சியும் ஒருங்கிணைக்கிற வேலையை சொல்லி எல்லாம் நான் பேசுறேன். ஏன்னா அந்த அவசரத்துல பேசுற சப்ஜெக்ட்ல நான் பேசுறேன். அமித்ஷாஜி இன்னும் 2 நாள்ல மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்புறம் எத்தனை மாற்றம் வரும்? எடப்பாடி கூட வேலுமணி குடும்ப நீங்க போயிருக்கீங்க. வேலுமணி ஃபங்க்ஷனுக்கு வாங்க கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். கல்யாணத்துக்கு போறது கூட தப்புனா எப்படி? அவர் ரிசப்ஷனுக்கு வருவார்னு நினைக்கிறேன். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை கண்டித்து செங்கோட்டையில் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
தென்காசி மாவட்டத்திலிருந்து பல்லாயிரம் டன் கணக்கில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு நாள்தோறும் 100 லாரிகள் மூலம் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல பல மடங்கு கனிம வளங்களை வைத்திருக்கும் கேரள மாநிலம் அவற்றை அழிய விடாமல் பாதுகாப்பதோடு தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை சுரண்டி எடுத்து செல்லும் செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இதற்கு விடியா திமுக அரசு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மாபெரும் துரோகத்தை இழைத்து வருகிறது. இதனை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் செங்கோட்டையில் அதிமுக சார்பில் 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். குடியாத்தம் லட்சுமணாபுரம் பகுதியில் தொடர் சாலை விபத்து ஏற்படுவதால் வேகத்தடை அமைக்க கோரி சாலையில் சென்ற லாரிகள் நிறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த லட்சுமணாபுரம் பகுதியில் புறவழி சாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் லாரிகள் அதிவேகமாக செல்கிறது என்றும் இதனால் குடியாத்தம் முதல் லட்சுமணாபுரம் வரை செல்லக்கூடிய மக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவ்வப்போது விபத்துகளில் சிக்குகின்றனர் என்றும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே புறவழி சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ்குமார் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் இருந்து வந்த குடியாத்தம் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சாலை விபத்துகளை தடுக்க வேகத்தடை மற்றும் தடுப்புகள் அமைக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். கொள்ளுமேடு மற்றும் ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மின் விபத்தில்லா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஒன்றியம் வெள்ளானூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொள்ளுமேடு மற்றும் ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், சென்னை மின் பகிர்மான வட்டம், ஆவடி மேற்கு கோட்டம், திருமுல்லைவாயல் சிட்கோ பிரிவு ஆகியவை சார்பில் மின் விபத்துல்லா விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருமுல்லைவாயல் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் ராஜேஷன் தலைமையில் நடைபெற்றது. திருமுல்லைவாயல் சிட்கோ பிரிவு மின் வாரிய உதவி பொறியாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் வரவேற்றனர். 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஆவடி மின்வாரிய செயற்பொறியாளர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அப்போது அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஈர கைகளால் மின் சாதனத்தை பயன்படுத்தக்கூடாது, மின் கம்பிகளில் கால்நடைகளை கட்டக்கூடாது, சாய்ந்து கிடக்கும் மின் கம்பங்கள் அருகில் செல்லக்கூடாது, மின் கம்பிகள் அறுந்து கிடந்தால் அருகில் செல்லக்கூடாது என மின்வாரிய செயற்பொறியாளர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட மின்வாரிய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். சாதி பாகுபாடுகளுக்கு எதிராக போராடியவர் ஐயா வைகுண்டர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்னும் கொள்கையை பரவலாக்கம் செய்தவர் ஐயா வைகுண்டர் என குறிப்பிட்டுள்ளார். ஐயாவின் அவதார நாளில் அவரது திருப்பாதங்களை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாம் ஒவ்வொருவரும் அறம் சார்ந்து வாழ வேண்டும், பொய் பேசக்கூடாது, எளிமையாய் வாழ வேண்டும் எனும் ஐயா வழியை பின்பற்றும் அனைவருக்கும் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்களும் தமிழ்நாடு அரசும் முடிவு செய்வர் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த மொழியையும் மக்களின் மீது திணிக்கக்கூடாது என தெரிவித்தார். இருமொழி படித்தவர்கள்தான் இன்று மிகப்பெரிய ஜாம்பவன்களாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். எங்கள் குழந்தைகள் என்ன மொழி படிக்க வேண்டும் என்பதை டெல்லியிலிருந்து தீர்மானிக்க கூடாது என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாடு மீனவர்களை கடத்தல்காரர்கள் என கூறிய அண்ணாமலைக்கு மீனவர்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க வேண்டும், அவர்களுக்காக போராட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று இந்த திட்டத்தை துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய இளம் தலைவர், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய வழிகாட்டுதலில் இன்று துவக்க விழா தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே திரு அகிலேஷ் சுக்லா அவர்கள் விவசாய அணியின் முக்கிய தலைவர் இதை இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை எங்களுடைய தலைவர் பெருமக்கள் அமல்படுத்துவார்கள். குஜராத்தில் பொது சிவில் சட்டத்திற்கான வழிகாட்டுதல்களை உருவாக்கும் 5 குழு கூட்டம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றம் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் நடைபெற்றது. நாட்டில் அனைத்து மகத்தினருக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று மத்தியில் ஆளும் பாஜக கருதுகிறது. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், சிறுபான்மையினத்தவர் இதை எதிர்த்து வருகின்றனர்.
உத்தரகண்ட் மாநிலத்தில் ஏற்கனவே கடந்த ஆண்டே பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த ஆண்டு ஜனவரி 27 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்நிலையில் குஜராத்திலும் பொது சிவில் சட்டத்தை உருவாக்குவதற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் 5 குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வழிகாட்டு குழுவின் கூட்டம் காந்தி நகரில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டு வெள்ளைத்தாளில் கையொப்பமிட்டு புதுமையான முறையில் விவசாயிகள் எதிர்ப்பை தெரிவித்தனர். ஆரணியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர் பாலசுப்ரமணியன், வட்டாட்சியர் கௌரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு வந்திருந்த விவசாயிகள் கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டு வெற்று வெள்ளைத்தாளில் கையொப்பமிட்டு வேளாண் துறை அதிகாரிகளுக்கு எதிராக முழக்கமிட்டனர். விவசாயம் ஏரி நீர்ப்பாசன கால்வாய் விவசாயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை அனைத்தும் கலைந்தால் இரும்பேடி ஏரியிலிருந்து அந்த நீர் மைனந்தல் ஏரி வரை செல்வதற்கான வழிவகை செய்யும். 150 ஏக்கர் இதனால் பலனடையும். இதற்காக மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதனை மறுபடியும் விவசாய கூட்டத்திற்காக நாங்கள் மனு கொடுக்க வந்துள்ளோம். ஆகவே நீதிமன்ற அரசு உத்தரவு நீதிமன்றம் ஏரி நீர்ப்பாசன கால்வாய்களை யார் அபகரித்திருந்தாலும் உடனடியாக பயிர்கள் இருந்தாலும் அகற்றி விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றமும் புதுடெல்லி உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்துள்ளனர். அந்த தீர்ப்பை கூட பின்பற்றாமல் அதிகாரிகள் இருப்பதால் இந்த மனுவை மனதில் வைத்துக்கொண்டு அனைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றித் தருமாறு இந்த பேட்டியின் மூலமாக கோரிக்கையாக வைக்கின்றோம். வாணியம்பாடி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் திறந்து 6 மாதமான நிலையில் கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் 4 மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சங்கராபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 6 மாதங்களுக்கு முன் புதிய வகுப்பறை கட்டிடம் திறக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த கட்டிடத்தில் 1 மற்றும் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த போது திடீரென கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்தது. இதில் காயமடைந்த பிரணீத், விஷேக், சுதர்ஷன் உள்ளிட்ட 4 மாணவர்களையும் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சங்ககிரியில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை வேறிடத்தில் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோரை தேவூர் போலீசார் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லோருடைய நோக்கமும் 2026ஆம் ஆண்டு திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு நடத்தும் அனைத்து கட்சி கூட்டம் பற்றி கேட்டதற்கு பதிலளித்த அண்ணாமலை, தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இதுவரை எதுவும் சொல்லாத நிலையில் எந்த அடிப்படையில் தகவல் வந்தது என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமை காட்டினால இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனார்ல, இடி கேஸ்ல சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கல, அரெஸ்ட் ஆகல, சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டுது. திமுக ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆம்பிதட்டமைன், நீங்க பாருங்க, கொக்கைன், புதுசா கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லையா? அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றுறாங்க. அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன். திமுக காரன் இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல் ஈடுபட்டிருக்காங்க. இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் கனிக்கு தெரியாதா? யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா? அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில போய் வைக்கிறாங்க, போட்டை செக் பண்றாங்க. அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸ் போட்டு கடத்தல்காரர்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா? எதுவுமே செய்யாம ஏன் அந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட பேரையே ஏற்படுத்துறாங்க? அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா? ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாது. இடி கேஸ் அவர் மேல இல்லையா? பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினார், இங்க போட்டு வாங்கினார். அதனால என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கான பணியை விரைவுபடுத்த கோரிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் வட்டத்தில் சுமார் 420 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என தமிழ்நாடு தொழில்துறை அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதற்கான பணிகளை விரைவுபடுத்த கோரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை வலியுறுத்தி பூதமங்கலம், கொடுக்கம்பட்டி, வஞ்சிநகரம் ஆகிய ஊர்களை சேர்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளூர் சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் ஊருக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு இங்கு என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று தெரியாது. துரதிர்ஷ்டவசமாக இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அங்கு உள்ள வசதி படைத்தவர்களாக இருப்பதால் அவர்களிடம் ஆதாயம் பெற்றுக்கொண்டு
இதை வரக்கூடாது என்று விஷம பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இவர்கள் 1% கூட இல்லை. அந்த பகுதியில் 99 விழுக்காட்டு மக்கள் இது வர வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். அதனால் இந்த அரசு இந்த பணியை துரிதப்படுத்தி வேகப்படுத்தி அங்கே அனைவருக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுவன அரசு தொழிற்பேட்டையை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினோம். கெடிலத்தில் கொண்டாடப்பட்ட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் கழக முன்னோடிகளுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான G.R. வசந்தவேல் பங்கேற்று கெடிலம் பகுதியில் திமுக முன்னோடிகளுக்கு வேட்டி, சேலைகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். அதன் பின்னர் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து திமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது இருமொழி கொள்கையே போதும், அதற்காக தமிழ்நாடு போராடும் என்றும் தமிழ்நாடு வெல்லும் என்றும் தெரிவித்தனர். இதில் ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி கொளத்தூரில் காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. திமுக சார்பில் 1000 பேருக்கு 365 நாட்களுக்கு காலை உணவு வழங்கும் அமுதகரங்கள் திட்டம் கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று கொளத்தூர் தட்சிணாமூர்த்தி தெருவில் அன்னம் தரும் அமுதகரங்கள் காலை உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிற்றுண்டி வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இந்து முன்னணியின் மாநில நிர்வாகிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜூன் 22 அன்று மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பழமை வாய்ந்த கோவில்களின் கோடிக்கணக்கான வருவாயை மட்டும் எடுத்துக்கொள்ளும் அரசு அக்கோவில்களை சீரமைப்பதோ பராமரிப்பதோ இல்லை என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே நம்முடைய துணை முதலமைச்சரை ஒரு மீட்டிங்கில் போய் நான் கிறிஸ்தவராக இருக்கிறது பெருமைப்படுறேன்னு சொல்கிறார். அதனால் அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. சபாநாயகர் போய் சொல்கிறாரு ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில், இது உங்களுடைய ஆட்சி, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், நைட்டு 1 மணி 2 மணிக்கு வேணாலும் வரலான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சரும் கூட ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் பேசுகிறாரு. அதனால் இந்த அரசாங்கம் கிறிஸ்தவனுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதா இந்துவனுடைய நிலைப்பாடு. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மயான குலை திருவிழா கடந்த 27ஆம் தேதியும், தீமிதி திருவிழா கடந்த 2ஆம் தேதியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தாங்கள் கொண்டு வந்திருந்த காய்கறி உள்ளிட்ட விலை பொருட்களை தேரின் மீது சூறையிட்டனர். தேர் திருவிழாவிற்கான பாதுகாப்பு பணியில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களில் இருந்தும் மேல்மலையனூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு பாதிப்பு, ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். மின் நுகர்வோர் எண்ணுடன் ஆதார் இணைக்க எதிர்ப்பு, மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது சுப்ரீம் கோர்ட். பாகிஸ்தானி என திட்டுவது மத உணர்வை புண்படுத்தும் செயல் அல்ல, உச்சநீதிமன்றம் அமர்வு உத்தரவு. இங்கிலாந்தில் முக்கிய ஆலோசனை, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டேவிட் லாமி சந்திப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.